தண்ணி டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். ஆன்மீகம் உணர்வோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. இதில் நாம் பக்தியை பற்றி பல விதங்களில் தெரிந்து கொள்கிறோம். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா சன்னியாசம் கிடையாது. அனைத்தையும் உணர்ந்து வாழ்க்கையை தன்வசப்படுத்திக் கொள்வதுதான் ஆன்மீகம். எல்லாரும் எப்படி நேர்மையான முறையில் வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆன்மீகம். எல்லோரும் ஒற்றுமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வதுதான் ஆன்மீகம். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக சொல்வது ஆன்மீகம். அதாவது உங்களுக்கு முக்கியமா 2 விஷயங்கள் தேவை. மனிதனுக்கு 2 விஷயங்கள் தான் அவன் நடத்திட்டு போகும். ஒன்று ஆசை, இன்னொன்று நம்பிக்கை. சராசரி மனிதர்கள் அத்தனை பேருமே ஆசையின் பின்னால் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆசைங்கிறது ஒரு லிமிட்டோட இருக்கணும் சொல்றோம், ஆனால் அதை தாண்டி தான் எல்லாருமே செயல்படுறோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா, ஒருத்தர் கீழே ஒரு 10 ரூபா கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறாங்க, 10 ரூபா எடுத்து பார்த்து சந்தோஷப்படுற ஃபர்ஸ்ட். உடனே அவருடைய ரியாக்ஷன் எப்படி மாறிச்சு, 10 ரூபாய் இருக்கிறது ஒரு 50 ரூபாய் இருந்துருக்காதா அப்படின்றது. அதே ஒரு 50 ரூபாய் இருந்தால் அதை எடுத்து பார்த்து 50 ரூபாய் கிடைக்கிறது, ஒரு 100 ரூபாயா இருந்த கூடாதா அப்படின்றாரு. அவர் 100 ரூபாயை பார்த்துட்டு 500 ரூபாய் இருக்கக்கூடாதா. இதுதான் ஆசை. நமக்கு எது கிடைக்கின்றதோ அதில் திருப்தி அடைவதில்லை, அதை விட பெரிதாக தேட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். தேடணும் கிடைக்கணும் நினைக்கிறோம். தேடுவதற்கும் கிடைப்பதற்கும் 2 வித்தியாசம் இருக்கு. கிடைக்கிறது தானா வரும், அது நினைக்காது. தேடுறது நாமளா கண்டுபிடிக்கிறது, அதுதான் நினைக்கும். அப்போ தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது நம்மை நாடி வரும் சிறு சிறு விஷயங்களை பார்த்தே நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஆசை என்பது எல்லோருக்குமே உள்ளதுதான். அதனுடைய அளவுதான் அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அதாவது ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, சொந்த வீடு ஒன்று இருந்தால் போதும், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு. 1/2 கிலோமீட்டர் ஒரு இடத்த வாங்கிட்டோம். வாங்குறதுக்கு அடுத்த என்ன பண்ணுவோம், 1 கிலோமீட்டர் வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 ஏக்கர்ல விவசாயம் பண்ணணும். இப்படி ஆசைகள் வளர்த்து கொண்டே தான் போகும். காரணம், மனிதன் தன்னை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். அவன் பொருளாதாரத்தில் மட்டும்தான் தன்னை வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாருடைய மக்களை தன்னோடு வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. உறவுகள் கண்டிப்பாக நமக்கு தேவை. உறவுகள் இல்லாத வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சிறப்பானதாக அமையாது. மனிதன் 3 விஷயங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான். ஆசைகள், 3 ஆசை அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னாக்கா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசை தான் ஆதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 4வது ஒரு ஆசை வந்திருக்குது. அது என்னன்னு பாருங்களா, புகழாசை. புகழ் மேல அவ்வளோ போதை. நிறைய பேர் அந்த எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. தன்னை மற்றவங்க பெருசா பேசணும், தான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளுநர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்க வைப்பவர்கள் உடல் இருப்பவர்களே வைத்துக் கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கிராமத்துல ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் என்ன பண்றாருனாக்கா, கிராமத்தில் இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு வர்றாரு. நகரத்துல ஒரு பழக்கடையில வேலை செய்யறாரு. அங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்க்கிறார், சம்பாதிச்சு சேர்த்துக்கிறார். சேர்த்த பணத்தெல்லாம் சேர்த்து தனியா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். பிளாட்ஃபார்ம்ல கூறு கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிச்சவர் கடைசியா ஒரு கடை ஒன்று வாடகை கொடுத்துட்டு அந்த கடைக்கு சரக்குங்களை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
இவருடைய வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த விலைகளில் நல்ல வருமானம் வருது. அதனால ஊருக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறது, அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் காசு கொடுப்பார் செலவுக்கு. அவர் சொந்த பந்தங்கள்லாம் செலவு பண்ணுறாரு. இதை பார்த்த உடனே அவர் சொந்த பந்தங்கள் வந்து ஊரில் இருக்க அத்தனை பேர் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, முதலாளின்னு கூட ஆரம்பிச்சாங்க. நம்ம முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருக்கு வெறும் போதையாகிவிட்டது. அப்படி நம்மளை எல்லாரும் கூப்பிடணுன்ற ஆசை வந்துச்சு. அவர் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணும்போது ஊரில் இருக்கவங்களாம் வருவாங்க, முதலாளி 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 முதலாளின்னு சொல்லி சொல்லி அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கிட்டு போக முடியுமோ அவர் வாங்கி போயிட்டு. அப்போ இவர் சம்பாதிக்கிற பணத்தை பூரா சூதாடி அழிக்கலை, குடிச்சிட்டு அழிக்கலை, பொண்ணுங்களுக்கு கிட்ட போயிட்டு அழிக்கலை. ஆனால் தன்னை முதலாளி என்று சொன்னவர்களுக்கு வாரி கொடுத்து 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 அழித்தார். அந்த போதையும் ஒரு அழிவுதான். புகழ் மீது ஆசை, அந்த புகழ் மீது ஆசை வைத்திருந்தால்தான் உலகத்திலே பெரும் அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால மனிதர்களுக்கு அந்த மூன்று ஆசையே பெரும் சிக்கலை கொடுக்கும்போது இந்த நாலாவது ஆசை வந்து பெரிய சிக்கலை கொடுத்துட்டு. அதனால மனிதர்கள் ஆசையை அளவோடு வைத்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்பொழுதுதான் அவர்களை அனைவரும் நம்புவார்கள், இவர்களும் அனைவரையும் நம்புவார்கள். நம்பிக்கை தான் ஒரு வாழ்க்கையின் அடித்தளம். அந்த அடித்தளத்தை உருவாக்கி கொடுப்பது அளவான ஆசை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.